ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெஸ்பிரேஷன் பற்றி நான் போட்டிருந்தேன் வீடியோ. இப்போ நேற்றுக்கு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க கொஞ்சம் பேர். இன்றைக்கி அடுத்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது நெக்ஸ்ட் டாபிக் லைஃப் ப்ராசஸஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது பிளட்டு அது மாதிரி ஹார்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹியூமன் பீயிங்ஸில் என்னென்ன பார்ப்போன்னா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு பற்றி பார்ப்போம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட், அதாவது பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், அப்புறம் பிளட் வெசல்ஸை பற்றியும் பார்ப்போம், ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ், அப்புறமா இன்டர்னல் சர்க்குலேஷன் டிசீசஸ். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்லேருந்தே பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது பிளட்டு வந்து மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது ஆக்சிஜன் அதெல்லாம் டிசால்வ்டு ஃபார்மில் பிளட்டு வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு ரெஸ்பைரிங் டிஷ்யூஸ் இன் த பாடி, அதான் லங்ஸ்லேருந்து இருக்கிற ஆக்சிஜனை வந்து ரெஸ்பைரிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது நம்ம பாடியில் இருக்கிற திசுக்கள் வந்து ஒரு சிலது ரெஸ்பைர் பண்ணும், அந்த பார்ட்ஸுக்காக இதை அனுப்பும். கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ரெஸ்பைரிங் டிஷ்யூஸ் டு த லங்ஸ், இது அப்படியே அதோட வைஸ் வர்ஸா, அதாவது அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கு கொண்டு வரும். ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் இன்டெஸ்டைன்ஸ் டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதாவது ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இன்டெஸ்டைனில் சேகரிக்கிற ஃபுட் சப்ஸ்டன்ஸை எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் அனுப்புகிற வேலை பார்க்குது. அதுக்கு அடுத்தது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டிஷ்யூஸ் டு கிட்னிஸ் அண்ட் லிவர் ஃபார் எக்ஸ்க்ரீஷன். நம்மளோட டிஷ்யூவில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கிட்னிஸ்க்கும் லிவருக்கும் எக்ஸ்க்ரீஷனுக்காக அனுப்புறதும் பிளட்டு தான் பண்ணுது. ஹார்மோன்ஸ் ஃப்ரம் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தட் ரெக்வயர்ஸ் இட், ஹார்மோன்ஸையும் பிளட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பாடி ஹீட் ஃப்ரம் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஆர்கன்ஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி, ஹீட்டையும் பேலன்ஸ் பண்ணுற ஒன்று அந்த பிளட்டு தான். அதுதான் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். நான் சொன்ன மாதிரி பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டு. அது எவ்வளோ பர்சன்ட் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. 55% பிளாஸ்மா, 44% ரெட் பிளட் செல்ஸ், 1% ஒயிட் பிளட் செல்ஸ், அப்புறம் பிளேட்லெட்ஸ். 1 drop ஆஃப் பிளட், ஒரு சொட்டு ரத்தத்தில் எவ்வளோ என்னென்ன இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. ரெட் பிளட் செல்ஸ் வந்து 250 மில்லியன் இருக்குமா, ஒயிட் பிளட் செல் வந்து 0.5 மில்லியன் இருக்குமா, பிளேட்லெட்ஸ் 13 மில்லியன் இருக்கும். அதான் போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்டை பார்ப்போம். ஹார்ட் வந்து நம்மளோட பாடியோட பம்பிங் ஆர்கன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டை வந்து நம்ம பாடியோட பம்பிங் ஆர்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 4 சேம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு 4 சேம்பர்ஸ் இருக்குது. The heart is a muscular organ which is as big as our fist. நம்மளோட கை மணிக்கட்டு அளவு தான் நம்மளோட ஹார்ட் இருக்கும். அது வந்து போத் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பிளட் வழியாக. அதாவது ஹார்ட்டோட ஒரு இடத்துல ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஹார்ட்டோட முக்கியமான வேலை. அது பிளட்டில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. அந்த 2 சேம்பர்ஸையும் பிரிக்கிற மாதிரி ஒரு வால்வ்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, ஒரு சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போயிட்டுருக்கும், இன்னொரு சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு போயிட்டுருக்கும். அது ரெண்டும் மிக்சிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நடுவில் இந்த வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹார்ட்டோட பார்ட்ஸ் பார்ப்போம். இதுதான் பிக்கஸ்ட்டு ஆர்டரின்னு சொல்லுவாங்க. இது பேர் எயோட்டா, அதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளட் டு லங், இந்த பைப் வந்து பிளட்டை வந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த பைப், ரெட் கலர் பைப் வந்து பிளட்டை லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும், இது லங்ஸுக்கு கொண்டு போகும். அடுத்து இதுதான் லெஃப்ட் ஆட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது வந்து ரைட் ஆட்ரியம், கீழே இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கல். இது அதே மாதிரி பாடி பார்ட்ஸ்லேருந்து வர பிளட்டு இங்கே பாடி பார்ட்ஸ்லேருந்து பிளட்டு வரும், இது பாடி பார்ட்ஸுக்கு பிளட் அனுப்பும். இது பேர் செப்டம். இதுதான் இந்த ரெண்டு பார்ட்ஸையும் பிரிக்கிறது.
அதாவது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். இதை நீங்கள் ட்ராயிங் வந்து பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்ட்ரக்சரு, இந்த லேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஹார்ட்டை பற்றி பார்ப்போம். Our pump, the heart. The heart is a pumping organ. It pumps the blood through network of blood vessels to all the tissues. The heart வந்து பம்பிங் ஆர்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளட்டை வந்து blood vessels வழியாக எல்லா டிஷ்யூக்கும் பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். Heart is a muscular organ. It has a size of one's own fist. நான் சொன்ன மாதிரி ஹார்ட் வந்து உங்களோட மணிக்கட்டு அளவு தான் உங்களோட ஹார்ட் இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் தம் ஃபிங்கரையும் 4 ஃபிங்கரையும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிஸ்ட்டோட அளவு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் ஹார்ட்டோட அளவுன்னு. ஹார்ட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ் டு ப்ரிவெண்ட் மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இதுவும் நான் சொன்னேன். ஹார்ட் டிஃப்ரெண்ட் சேம்பர் ஏன் இருக்குன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் இருக்குது. Deoxygenated blood is pumped to the lungs for removal of carbon dioxide and the oxygenated blood is brought back from lungs to heart. அதுதான் இதோட வேலை என்னென்னா, ஆக்சிஜனை வந்து லங்ஸ்லேருந்து எடுத்து அதை பிளட்டோட மிக்ஸ் பண்ணி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அனுப்புறதும், அப்புறம் அங்கே சேவாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துகிட்டு போய் திருப்பி லங்ஸுக்கு கொடுக்கறது தான் இதோட வேலை. இந்த சிஸ்டத்தை நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். அதை அடுத்து பார்ப்போம். The oxygenated blood is pumped to all over the body. அதான் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எல்லா இடத்துலையும் பரப்போம். நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். How does the heart pump blood? All the parts of the heart on either side work together in a repeated sequence. எல்லாம் ஒரு ஆர்டராக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The 2 arteria contract and relax and the 2 ventricle contract and relax. ரெண்டுமே கான்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். திஸ் இஸ் ஹவு பிளட் மூவ்ஸ் த்ரூ த ஹார்ட் அண்ட் இஸ் பம்ப் டு த பாடி. இந்த கம்ப்ளீட் சீக்வன்ஸுக்கு பேர் தான் ஹார்ட் பீட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களோட செஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் அப் லெஃப்ட் டவுன் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அது பேர் தான் ஹார்ட் பீட். அது வந்து ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸில் கேட்கும். அதுதான் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹார்ட் பீட். The heart structures நம்ம படித்த மாதிரி தான். chambers of the heart have different functions. ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஆர்ட்ரியா, ரெட் கலரில் இருக்கிறது வந்து வென்ட்ரிகல்ஸ். இது வந்து ஒரு பைப் வந்து ஃப்ரம் த பாடி பிளட்டு கொண்டு வரும், இது டு த லங்ஸுக்கு போகும். இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே ஃப்ரம் தி லங்ஸ் வரும், டு த பாடி வரும். The arteria collect bloods and enters the heart. The ventricles pump blood out of the heart. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். The pathway of blood through the heart. The center of the heart contains a thick muscular wall called septum, which divide the hearts into 2 halves. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சிஜனேட்டடும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் கலக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இது உதவி செய்யுது. ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட், ரைட் சைட் பாருங்கள். It receives deoxygenated blood from the upper body and from the lower body. Then it sends the blood to right and left lungs to become oxygenated. அதாவது ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இது லங்ஸுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற ஆக்சிஜனை கொண்டு வந்து இந்த சைடு போட்டோடனே இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி அதுக்கப்புறமா தான் இது எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நம்ம சர்க்குலேஷன் பற்றி பார்ப்போம். இதுதான் நம்மளோட லங்ஸு, இங்கே இருக்குது ஹார்ட். இது லங்ஸு, இது ஹார்ட். அதுக்கப்புறமா இது வேறு கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்மனரி கேபிலரி, பல்மனரி ஹார்ட். இது ப்ரீகேவான்னு சொல்லுவாங்க. இதுதான் எயோட்டா, பிக்கஸ்ட் ஆர்டரி. இது வந்து லெஃப்ட் ஆட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். இதெல்லாம் நம்ம அங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்லேயே படிச்சுருக்கோம். இப்போ வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிற ரெட் கலர் பைப் வந்து பாடிக்கு போகும், டு பாடி. இந்த ப்ளூ வந்து ஃப்ரம் பாடி. அதாவது இந்த சைடு இருக்கிறது வந்து வெயின்ஸ், ப்ளூ கலர். இந்த ரெட் கலர்லாம் வந்து ஆர்டரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து 2 சேம்பர்ஸ் ஹார்ட் இருக்கும். அப்புறம் பிளட்டு வந்து கில்ஸுக்கு போய் அங்கே ஆக்சிஜனேட்டட் ஆகிட்டு அப்புறமா அது மீதி பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அது வந்து ஒரு சைக்கிள் போகும். ஆனால் நம்மளுக்கு வந்து 2 டைம் சைக்கிள்ஸ் இருக்குது. இதனால நம்மளுக்கு வந்து டபுள் சர்க்குலேஷன்னு சொல்லுவாங்க. டபுள் சர்க்குலேஷன் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். பிளட் ப்ரெஷர் நிறையா பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க, நம்மளோட அப்பா அம்மா மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்து பிளட் ப்ரெஷர்னு இருக்கும். கொஞ்சம் பேருக்கு இருக்கும். அது பிளட் ப்ரெஷரை 2 ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஒன்று சிஸ்டாலிக் ப்ரெஷர், இன்னொன்று டயாஸ்டாலிக் ப்ரெஷர். அதாவது நார்மல்னால் 120 இருக்கணும், அப்புறம் இது வந்து பிலோ 80 இருக்கணும், இது பிலோ 120 இருக்கணும். அதை வந்து நார்மல்னு சொல்லுவாங்க. சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் தான் சொல்கிறேன். அடுத்து எலிவேட்டர்னால் இதுலேருந்து இதுக்குள்ளேயும் அப்புறம் இது பிலோ 80 இருக்கணும். ஹை பிளட் ப்ரெஷர்னால் 130லேருந்து 139 இருந்தால் அது ஹை பிளட் ப்ரெஷர் சிஸ்டாலிக்கு. டயாஸ்டாலிக் 80லேருந்து 89 இருந்துச்சுன்னா அது வந்து ஹை பிபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஹையராகவும் இருந்துச்சுனாலும் இது ஹை பிபி. இந்த அளவு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகிடும். அதனால் இது வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன். இது வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த நார்மல் மட்டும்தான். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சிஸ்டாலிக்னால் இது வந்து இது கான்ட்ராக்ட் ஆகும். டயாஸ்டாலிக் ப்ரெஷர்னால் ரிலாக்ஸேஷன் ஆகும். A blood vessel is a tube that carries blood in the circulatory system. Blood vessels that take blood away from the heart are arteries. Blood vessels that take blood back to the heart are veins. Capillaries are between veins and arteries when they supply tissue with blood. இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஒரு பார்ட்டு. இது மாறி வந்துடுச்சு இந்த பேஜில். நான் ஆனாலும் இதையும் சொல்லிடுறேன். அது பிளட் வெசல் வந்து ஒரு டியூப். அது வந்து பிளட்டை சர்க்குலேட்டரி சிஸ்டமில் கேரி பண்ணுறது. blood vessels take blood away from the heart. பிளட்டை ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர டியூப் பேர் ஆர்டரிஸ். அது திருப்பி பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது பேர் வெயின்ஸு. கேபிலரிஸ் வந்து சென்டரில் இருக்கும், வெயின்ஸுக்கும் ஆர்டரிஸ்க்கும் நடுவில். இதுதான் இந்த கேபிலரிஸ் தான் டிஷ்யூக்கு வந்து பிளட் எடுத்துகிட்டு போகுது. இப்போ நான் பிளட் வெசல்ஸ் பற்றி சொல்லலாம். பிளட் வெசல்ஸ் ஆர் a network of tube that carry blood throughout the entire body. blood vessels வந்து ஒரு network of tubes, அதாவது நிறைய டியூப்ஸோட ஒரு நெட்வொர்க். அது வந்து blood-ஐ throughout the body, whole பாடியிலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. there are 3 types of blood vessels: arteries, veins, capillaries. அது என்னென்னு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம். பிளேட்லெட்ஸ் பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிளேட்லெட்ஸ்னால் இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பிளட் வரும். அந்த பிளட்டு கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு காரணம் பிளேட்லெட்ஸ் தான். The maintenance of platelets concentrates at 20 to 24 degrees Celsius, sitting undisturbed on a bench top for 9 hours after storage for 6 days with continuous agitation also had no damaging influence. அதாவது நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு அடிபட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் தான் பிளேட்லெட். இங்கே குட்டி குட்டியாக இருக்கிறது பேர் தான் பிளேட்லெட். உங்களுக்கு தெரியும், டிஸ்க் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்து நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறது பிளேட்லெட்ஸ், செகண்ட் ஒன் வந்து ரெட் பிளட் செல்ஸ், தேர்டு ஒன் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடம் உடஞ்சி போயிருக்கு, புரோக்கன் பிளட் வெசல் வால். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல அதனால் பிளட் வெசல்ஸ்லாம் வெளியில் வருது, நல்லா தெரியுது, பிளட் செல்ஸ்லாம் வெளியில் வருது. கிளாட் அப்புறமா தான் அந்த இடத்துல ஒரு கிளாட் வருது. அந்த இடத்துல அதுக்கு மேலே பிளட் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கிளாட் வரும். அதுக்கப்புறமா ஃபைபர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறமா லாஸ்ட்டாக பிளேட்லெட்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டுனா நம்மளுக்கு அப்புறம் அந்த இடத்துலேருந்து ரத்தமும் வராது, காயமும் இன்னும் 2 நாளில் சரியாக போயிடும். இதுதான் பிளேட்லெட்ஸோட ஒரு வேலை. இப்போ நம்ம லிம்ப் பற்றி பார்ப்போம். லிம்ப்னா டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. Some amount of plasma protein blood cells escape through the pores of blood capillaries into intracellular spaces is called lymph. இதை வந்து கண்டிப்பாக 1 மார்க்லேயோ 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் சிமிலர் டு பிளாஸ்மா அண்ட் கண்டைன்ஸ் லெஸ் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து பிளாஸ்மா மாதிரி தான், அப்புறம் லெஸ் ப்ரோட்டீன்ஸ் வச்சுருக்கோம். From the intracellular spaces, lymph is collected into lymphatic capillaries. They join to form lymph vessels. அந்த பேர்லே தான் எல்லாமே இருக்குது. லிம்ஃபட்டிக் டிஷ்யூ, லிம்ஃபட்டிக் கேபிலரிஸ், லிம்ஃபட்டிக் வெசல்ஸ், லிம்ஃப் வெசல்ஸ், இது மாதிரி தான் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
the lymph vessels opens into larger veins. அதே மாதிரி தான் ஆர்டரிஸ், கேபிலரிஸ், வெயின்ஸ் அதே வேர்ட்ஸ் தான். இங்கே லிம்ஃபெட்டிக் அப்படிங்கிற வேர்டு முன்னாடி வருது, அவ்வளோதான். Digested and absorbed fat from intestine is carried by lymph and it drains excess fluid from extracellular spaces and back into the blood. அதாவது இது வந்து லிம்ப் பற்றின ஒரு ஷார்ட் நோட். இது மாதிரி கேட்பாங்க, ரைட் ஷார்ட் நோட் ஆன் லிம்ப் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸு, அதனால் நீங்கள் இதை படிக்கிறது நல்லது. ஸோ நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது நான் சொன்ன மாதிரி இன்னையோட டாபிக் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்கும், எக்ஸ்க்ரீஷன். அது முடிஞ்சிச்சுன்னா ஒரு வீடியோ போடுவேன். அதில் நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ப்ளஸ் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.